ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் ரபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான அல்வா ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கோதுமை அல்வா. வெறும் 3 பொருள் வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நார்மலாக அல்வானாலே ரொம்ப நேரம் கலந்துட்டே இருக்கணும்னு சொல்லி நம்ம யாருமே அல்வா செய்கிறதில்ல. ஆனால் இந்த ரெசிபி ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப நேரம் கலரணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு அன்பான ரெக்வஸ்ட்டுக்கு நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த சர்க்கரையை நல்லா கரைய விடுங்க. இதுக்கு பாகு பதம் எதுவும் தேவையில்லை. சர்க்கரை நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். இந்த ரெசிபிக்கு நம்ம மெஷரிங் கப் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு சின்ன டம்ளரோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன பவுல் வேணாலும் நம்ம எடுத்துக்கிறலாம். அதே பவுலில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்து எடுக்கணும். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு உரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவு சர்க்கரை எடுத்தோம்ல, அதே கப்பில் தான் நெய் அளந்து எடுக்கணும். 1 கப் நெய் கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கலந்துட்டே இருங்க. இந்த கோதுமை மாவு நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். அதே சமயம் நல்லா கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் இது நம்ம நல்லா வறுத்துக்கணும். இந்த அல்வாவை நீங்கள் சட்டுன்னு ஸ்வீட் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்ததுன்னா செஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி. அதே மாதிரி பிரசாதமாக செய்யலாம். வீட்டில் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா சீக்கிரமாக செய்யணுன்னா அப்போ கூட நீங்கள் செய்யலாம். இது வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். அவ்வளோ சுவையான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ ஒரு டைம் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே சமயம் இந்த டைமில் நல்ல வாசனையும் வர ஆரம்பிச்சிருச்சு, கோதுமையோட வாசனை. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அந்த தண்ணியை ஊற்றிட்டு கலந்துகிட்டே இருக்கணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் தான் நம்ம சர்க்கரை தண்ணியை ஊற்றணும். சர்க்கரை தண்ணி லேசாக சூடாக இருக்கிறதுனால நம்ம பார்த்து ஊற்றணும். ஊற்றுனதும் லேசாக தெறிக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுறது போல் ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருங்க. கலந்துகிட்டே இருக்கும்போதே இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இதோட கன்சிஸ்டன்சி இப்போ நல்ல தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. இந்த கோதுமை மாவு இந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு ஒரு அல்வா பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். ஆனால் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட சேர்க்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை கூட சேர்க்கலாம். சேம் மெத்தடு தான், சேம் அளவுகள் தான். பாருங்கள், இந்த மாதிரி இது நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம சேர்த்துருக்க நெய்யெல்லாம் ஒரு கட்டத்தில் பிரிஞ்சு லேசாக வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கோதுமை அல்வா சூப்பராக தயாராகிருச்சு. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.